தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, சனிக்கிழமை நல்லா இருக்கீங்களா? சனிக்கிழமை என்னாலே மாதா ஜெபத்தில் ஜெபமாலை நாள். இந்த ஆராதனையில் நம்ம தாங்கப்படுவோமாக, அபிஷேகமாய் நாம் வாழ்வோமாக. விடியற்காலை 3 மணி ஆராதனைக்கு உங்களை அன்போடு மீண்டுமாய் அழைக்கின்றேன். நண்பர்களே, வரவேற்கிறேன். பெரியமானவர்களே, ஆண்டவரை ருசிக்க மீண்டும் ஒரு நாள், ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க மீண்டுமாய் ஒரு ஆசீர்வாத ஆராதனை. எனவே நம்ம முழுமையாய் அர்ப்பணிப்போம். அஜித்தா அப்படின்றவங்க ஒரு கமெண்டில் படித்த தவறாக புரிந்து கொள்கிறார்கள், அதனால் நிறைய பிரச்சனை வருது, என்னை பற்றி புரிந்து கொள்கிற தவறுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டு ஞாபகம் இருக்கிற சில கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன். என் கருத்தை சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. அஜிதா, உங்களை ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். அனுப்பிய எல்லாருக்காக ஒப்பு கொடுக்குறேன். குறிப்பாக இந்த நேரத்தில் ஞாபகம் இருக்கட்டும், ஞான்சி அப்படின்றவங்க தன் பிள்ளை குடி பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் ஒரு ஆசீர்வதிப்பார். இன்னும் பலர் எனக்கு ஜெபிக்கும் பொழுது படிக்கிறேன். நான் இந்த நேரத்தில் ஞாபகம் இருப்பது 2 ஆண்டவர் நடத்துவாருங்க. விண்ணப்பங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் இன்னும் ஆண்டவர் நடத்துவார், அவர் அதிசயம் செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதுதான் அன்பர்களே செய்தி. இந்த நாளுக்குரிய செய்தி, நாளுக்குரிய வல்லமை அன்பர்களே. இந்த உலகம் எப்படி வேணா பேசட்டும், அவர் நம்மை புரிந்திருக்கிறார், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். எனவே அவரை துதிப்போமா? நன்றியப்பா. தாய்மரியால் ஜெபத்திலே ஆண்டவரே ஆராதனை செய்கிறோன்னு ஒப்பு கொடுத்து அவர் ஆராதிங்க. உங்க கஷ்டங்கள் கவலையெல்லாம் ஒப்பு கொடுத்து அவரை துதிங்க. அப்பா நன்றி ஆண்டவரே. இதோ சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்தில் அப்பா எங்களுக்கு விடுதலை. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க ராஜா. வல்லமையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பாமை துதிக்கிறேன். எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க. நண்பர்களே, பிரியமான இறை உறவுகளே, ஒரு ஃபாதர் இன்னைக்கு நற்செய்தி வைத்து இதை நான் சொல்கிறேன், சும்மா நகைச்சுவையாக தான். இன்னைக்கு நற்செய்தியை இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று நினைத்து அவரை அழைத்து செல்ல அவர் வீட்டிலிருந்து வந்ததாக இன்றைக்கு நற்செய்தியானது இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தி மார்க்கு 3வது அதிகாரம் 20லிருந்து 21 வரை உள்ள இறை வார்த்தையில், அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள், ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். உலகம் எப்படி வேணா பேசுங்க. ஒரு சைடு இயேசு சுகம் தராரு அப்படின்னு நோயாளிகள்லாம் வராங்க, பேய் பிடிச்சவங்களாம் கொண்டு வராங்க, சுகம் பெற்று போறாங்க. மற்றொரு சைடு என்ன பேசியிருக்காங்க பாருங்க, இயேசுக்கே இது நடந்திருக்கு, அவர் குடிச்சிட்டு கிடக்கிறாரு, அவர் மதிமயங்கி இருக்கிறார். அதனால அவர் உறவினர்கள், ஐயோ நம்ம வீட்டு பிள்ளை இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவரோடு இருந்தவர்கள், அவர் உறவினர்கள்லாம் அவங்களோட தெரிஞ்சவங்க அறிந்தவர்களாம் சென்று அவரை பிடிச்சிட்டு வர அவர் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம், அவர் மயங்கி கிடக்கிறார் என்று போயிருக்கலாம். ஒரு ஃபாதர் பிள்ளைங்க வந்து ரொம்ப பாசமாக இருந்தாராம். குட்டி பிள்ளைகள்லாம் எப்பயுமே வெல்கம் பண்ணாராம். என்ன சொன்னாங்களாம், பாரு இந்த சாமியார் எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்களோட தான் இருப்பான், இந்த ஆள் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்களாம். ஃபாதருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். என்னடா இப்படி பேசுறாங்களே, சரி வாலிப பிள்ளைகளுக்கு மினிஸ்ட்ரி பண்ணலாம், வாலிப பிள்ளைகளெல்லாம் அழைச்சி வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணி வாலிப பிள்ளைகளுக்கு முக்கிய பொறுப்பு எல்லாம் கொடுத்தார். எப்பவுமே இந்த சாமியார் இந்த வாலிப பசங்களோடயே சுத்துவாரு. இந்த சாமியார் மற்றவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டாது, பசங்களோடு தான் இருக்கிறாரு, என்ன இந்த சாமியார் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி அப்படி பேசுறாங்களே, சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவோம், பெண்களுக்கு நிறைய ப்ரோக்ராம், ஜெபங்கள், ஆராதனைகள், கூட்டங்கள் வைப்போம், அவர் வளர்ச்சிக்காக உதவி செய்வோம். இந்த சாமியார் போய் பொம்பளைங்களோட இருக்கிறாரு, பொம்பளைங்களை பார்த்து தான் பேசுவார், அவங்களுக்கு மட்டும் தான் ஆராதனை வைக்கிறாருன்னு சொன்னாங்களாம். சரி பெரியவர்களுக்கு வைப்போம், வயதானவர்களுக்கு வைப்போம் அப்படின்னு, தாத்தா பாட்டிக்கு மட்டும்தான்ப்பா, மீதி பேரெல்லாம் இவர் கண்டுக்கிறதே இல்லைன்னாங்களாம். சாமியாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. அன்பர்களே, நீங்கள் என்ன பண்ணாலும் பேசுகிற ஒரு கூட்டம் பேசிக்கொண்டே இருக்கும். நல்ல பொருள் உள்வாங்கிக்கோங்க. இயேசுவை பாருங்க, இன்னைக்கு நற்செய்தி பாருங்க, அவர் மதிமயங்கி கொண்டிருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்களாம். ஒரு சைடு என்ன பார்க்கிறோம், நோயாளிகள் அவரை தேடி வராங்க, பேய் பிடித்தவங்க தேடி வராங்க, தொழுநோயாளர்கள் தேடி வராங்க, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று பார்வையற்ற கத்திக்கொண்டே வருகிறார், ரத்த போகக்கூடிய பெண் அவரை தொட்டால் நலம் பெறுவேன் சொல்லி வந்து தொடுகிறார்,
மக்கள் 5000 பேர் இருக்கிறாங்க, 5000 பேருக்கு அவர் உணவளிக்கிறார். மற்றொரு புறம் என்ன பேசுறாங்கன்னா, அவர் மதிமயங்கி இருக்கிறார். அப்ப இயேசுடைய நிலைமையே இதுவாக தான் இருந்ததுன்னா, நீ ஏன் ஒரி பண்ற? மற்றவங்க ஏன் பேசுறாங்க அப்படின்னு நீ ஏன் கஷ்டப்படுற? மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கல, நீ ஏன் கஷ்டப்படுற? உன்னை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார், உன்னை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்துவார். நேரம் காலம் வரும், கவலைப்படாத. அவங்க பேசிட்டு இருக்காங்களா, அது அப்படியே இருந்து விடாது, அப்படியே விட்டுருவார் நினைக்காத. ஒரு நாள் வரும், மாறும். காத்திரு. அதுக்காக நீ வருத்தப்படணும் அவசியம் இல்லை, அதுக்காக நீ உடஞ்சு போகணும் அவசியம் இல்லை. நீ தவறும் செய்திருக்கலாம், நீ பலவிடத்துல விழுந்திருக்கலாம். அவர்கிட்ட வந்து அவரை பிடிச்சிடப்பா, என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு என்ன விட்டுறாதீங்க, ஆண்டவரே கிருபையினா தொடுங்கப்பா. பாவ சங்கீதனம் போங்க அன்பர்களே, குறிப்பா பாவ சங்கீதனம். பாவ சங்கீதனம் வேணுமா? என்ன இருக்கு வாங்க. ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி மாலையில 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை பாவ சங்கீதம் ஒவ்வொரு மாசம் கொடுத்துட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. நாங்க நீங்க எப்போ வந்தாலும் பாவ சங்கீதம் கொடுப்பேன். இதுக்காகவே ஒரு குரு வருகிறார். பிரியமானவர்களே, அப்படி ஒருவேளை பலவீனத்தில் போயிட்டீங்களா, ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறீங்களா, அவர் தெரியுங்க. நம்ம பலவீனம் அவர் தெரியும். நம்மளால தாங்கி நிற்க முடியாது, இந்த சாத்தான் கட்டுகளிலிருந்து விழாத வண்ணமாய் தாங்கி நிற்க நம்மளால் இயலாது என்பதை அவர் அறிவார். அவர் நம்மை படைத்தவர். நம்ம பலவீனத்தை அவர் அறிவார். அவர்கிட்ட வந்துருங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலே இருக்காதீங்க, அது உங்களை அழிச்சிடும். தொடர்ந்து தவறு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவர்கிட்ட நீங்க வரவே முடியாது, வாழ்க்கையில் நல்லதே நடக்காது. அவர்கிட்ட வந்துருங்க. பாவ சங்கீதத்தில் போய் குரு கிட்ட போய் அந்த மன்னிப்பு வாங்கிடுங்க. இப்போ திருப்பலியில எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களை மன்னித்து என்று குருவானவர் திருப்பலியின் தொடக்கத்தில் சொல்கிறாரே, அந்த பொது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க நண்பர்களே. அவர்கிட்ட வந்துருங்க. ரெண்டாவது, உங்களை தப்பா பேசுறாங்களா, உங்கள் பெயரை கெடுக்கிறாங்களா, இன்னைக்கு நான் செய்தி எடுத்து வாசிங்க. இன்னைக்கு நான் செய்தி மார்க் 3:20-21 இயேசுவே பேசுனாங்க. அதெல்லாம் மாறும். அதான் சொன்னல, உங்கள் ஃபாதர் இப்படி இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, அப்படி இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. அதுதான் வீட்டில் உங்கள் மனைவி என்றால் உங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, கணவர் என்றால் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நீ பிள்ளையா என்றாலும் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ ஆண் பிள்ளை என்றாலும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீ பெண் பிள்ளை என்றாலும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குறை சொல்பவர்கள் சொல்வார்கள், ஒரு நாள் விளங்கும். நான் யார் என்பதை ஒரு நாள் அவர் இந்த உலகத்தை காட்டுவார். அதுவரை நான் பொறுமையா இருக்கணும், அது ரொம்ப அவசியம். அதுக்கு தான் ஜெபி, அவர் ஆற்றல் தருவார். எனவே உங்களை பற்றி தப்பா பேசுன எல்லாத்தையும் இந்த ஆராதனையில் கொண்டு வாங்க. உங்கள் பெயரை கெடுத்தவங்க ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் கொண்டு வாங்கப்பா. நான் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களிடம் அதை போடுகிறேன். என் அவமானங்கள், என் பெயரை கெடுத்தது, என் பின்னால் பேசியது ஒவ்வொன்றும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். உங்களையே பேசியிருக்காங்களாப்பா, என்னையும் பேசியிருக்காங்க. ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வைக்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒப்பு கொடுத்து கேளுங்க, வாழ வைப்பா. நன்றி ஆண்டவரே. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. பிள்ளைகளெல்லாம் தொடப்படுவார்களா? பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், கவலைகள், அவமானங்கள், பிள்ளைகள் சந்தித்த கெட்ட பெயர்கள், யாரெல்லாம் பிள்ளைகளுடைய பெயர்களை கெடுத்தார்களோ, எனவெல்லாம் வழிகளோடு ஜெபிக்கிறார்களோ, அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக. எனவெல்லாம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க தேவைகளை, ஒரு கவலை, பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. இதோ அப்பா வந்திருக்கிறார், இதோ இயேசு வந்திருக்கிறார், இதோ ஆண்டவர் வந்திருக்கிறார், இதோ தாய் மரியா நமக்காய் ஜெபிக்கிறார். ஜெபமாலை தாங்கிய பிள்ளைகளாய் அம்மாவோடு சேர்ந்து தாராள செவிங்க ஒப்பு கொடுத்து அவர் விடுதலை தருகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் கெட்ட பெயரெல்லாம் அபிஷேகமாய் ஆசீர்வாத பெயரா மாறும். யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பாகவே வல்லமையான இறைவன் உங்களை உயர்த்துவாராக. நீங்கள் அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யார் தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்புங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க சந்தோஷமா இருங்க. God bless you. Take care.